ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த டாப்பிக்கை டீப்பாக அனலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். தெரியல, நான் இப்போ நிறையா அந்த மாதிரி வீடியோஸ் போடணுன்ட்டு மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கான நல்லா டெலிவரி பண்ண முடியல. அதுக்காக உட்காந்து மெனக்கிட்டு ஒரு மாதிரி இன்னும் நான் அதுக்கு ரெடி ஆகலை. ஸோ அதனால் இப்போ தோணுச்சு ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுன்ட்டு. ஸோ அப்படியே எடுத்து பண்ணியாச்சு. ஏன்னா நான் நினச்சிக்கிட்டு நிறைய விஷயம் வந்து உட்காந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறையா மறந்துடுது, வரமாட்டேங்குது. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் கரெக்ட்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த 25 days ஜேர்னியில் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக நம்மளோட ஆக்டிவிட்டீஸை டெவலப் பண்ணுறதுன்ற ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மட்டும், நான் ஃபாலோ பண்ண ட்ரிக் மட்டும் சொல்கிறேன். இது எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஹேபிட்டை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் பில்ட் பண்ணாங்க. அது ஒன்று. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் பண்ண போகிற ஹேபிட் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு கோல் செட் பண்ணாதீங்க, ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அதை வந்து ஒரு எண்ட்லெஸ் டார்கெட்டாக மாற்றுங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து 10 கிலோ கம்மி பண்ணணும், 30 கிலோ கம்மி பண்ணணும், அந்த மாதிரி இல்லாமல் நான் ஒரு ஃபிட்டான லைஃப்பை லீட் பண்ணோம், அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ஹேபிட்டை பில்ட் பண்ணுவோம், நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணுவோம், அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அது வந்து சின்னதாக ஃபஸ்ட்டு ஸ்மால், ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங்கே போகிறோன்னா, ஒரு உங்களால் ஃபஸ்ட் டேவே 1 hour வாக் பண்ண முடியும். பட் ஆனால் செகண்ட் டே தேர்ட் டே வாக் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு முடியாது கண்டிப்பாக. நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ ஒரு ஈஸி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங்கே போகிறோன்னா ஒரு 10 minutes வாக்கிங், அது ஒரு 1 month வந்து விடாமல் 10 minutesனால் 10 minutes அது கண்டிப்பாக ஓவர் டூம் பண்ணாமல் மேபி ஒரு அதை பண்ணிங்கன்னா நம்மளை அறியாமல் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அது பேசிக்கலி என்னென்னா, நமக்குள்ளே உள்ள நமக்கே தெரியாமல் ஒருத்தன் பேசிகிட்டு இருப்பான்ல, அவனை சீட் பண்ணுறதான், அவனை சீட் பண்ணி உன்னாலே முடியும்னு நம்ப வைக்கிறது தான் இந்த ட்ரிக்கு. இது வந்து நான் கரெக்டாக சொல்கிறது டெலிவரி ஆகுதான்னு தெரியல, பட் இது எனக்கு பர்சனலாக தோணுது, அதை எனக்கு ஷேர் பண்ணணுன்ட்டு தோணுச்சு. அதான் டக்குன்னு இப்போ வாக்கிங் போகும்போது எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகாது. ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட நெக்ஸ்ட்டு கேட்சப் பண்ணலாம். நம்ம வந்து கஷ்டப்பட்டு பண்ணணுன்னு இருக்காது. அது ஒரு ஹாபிட்டாக மாறும்போது அதுவும் இந்த டிசிப்ளினும் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆயிரும். அது கூடவே வில் பவரும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். மேபி செகண்ட் மந்த்லேருந்து 30 minutes வாக் போங்க, தேர்ட் மந்த்லேருந்து 40 minutes வாக் போங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாக் பண்ணுங்கள். நான் இதில் சொல்கிறேன், என்னோட லைஃப் ஸ்டைலை ரிலேட் பண்ணி சொல்கிறேன். நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஹேபிட்டோ உங்களோட ப்ரியாரிட்டி வேறு விதமாக இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன சொல்கிறது, ஸ்போக்கன் இங்கிலீஷில் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 5 minutes ஆரம்பிங்க, போக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியாமல் அதில் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அது வந்து ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து ஃபெயிலியர் ரேட்டு ரொம்ப கம்மி, டு பி ஃப்ராங்காக சொல்லணும்.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. see you, bye. இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஃபுல் எடிட் பண்ணாமல் அதை போடுறேன். ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்கும். சாரி ஃபார் தட். மன்னிச்சிருங்க மிஸ்டேக் இருந்தால். ஐ வில் இம்ப்ரூவ் மை செல்ஃப். தேங்க்யூ. பாய்.